பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லையம்மன் வந்து கவசம் செஞ்சுருக்கோம். இதை அப்படியே காமிக்கிறோம். நகாஸ்லாம் பண்ணியாச்சு. அரக்கில் இருக்குது. அரக்கு கழட்டிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே கோல்டு பாலிஷ் அனுப்ப வேண்டியதுதான். நெக்லஸ், பீடம், முத்து மாலை, சுடரோட கிரீடம் இருக்குது. இது அங்காளம்மன். அங்காளம்மன் தனித்தனியாக இருக்குது. நல்ல மெட்டி, சதங்க எல்லாமே இருக்கும். புடவை மடிப்பு, ஒரு காசி மாலை, உடுக்கையோட கை, கத்தி கை, ஒரு பாசக்கயிறு, அம்பாலோட கிரீடம். இப்போ வந்து சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. அலங்காரம் பண்ணி எல்லாம் செட் பண்ணியிருக்கு. கீழே உள்ளது எல்லையம்மன், மேலே வந்து அங்காளம்மன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாதத்துலேருந்து எல்லாம் இடுப்பு, மார்பு தனியாக, 4 கைகள் தனியாக இருக்கும். கீழே வந்து எல்லையம்மனுக்கு வந்து அது தனியாக இருக்கும். ஃபுல்லாக ஒரே உருவமாக மேலே கலிங்கத்தில் வச்சு அதில் வந்து மணி தொங்கும். கீழே உள்ள சாமிக்கு எல்லையம்மனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்.